இந்த குஸ்கா செஞ்சு கொடுத்தீங்கன்னா எங்கடா உள்ள பீஸை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டில் செம்ம அட்டகாசமாக இன்றைக்கி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தக்காளி குஸ்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 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 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நெய் போட்டுட்டு வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துட்டு எல்லாமே நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு நல்லா கொத்தமல்லி வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிரும் நல்லா போட்டு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து ரொம்ப வணங்க வேணாம், ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இல்லை இந்த காரம் பத்தாதுன்னா கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நான் இன்றைக்கி வந்து 1.5 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அதுக்காக 3 டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா வந்துட்டு நான் அரிசி போடுறேன். இந்த டைமில் வந்துட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா அரிசி போடுங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா தம் மூடி வச்சு தம் போட்டு வச்சிடுறேன். தம் போட்டதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா சும்மா சூப்பரான பிரியாணி டேஸ்ட்டில் தக்காளி குஸ்கா டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க.